ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதினிலா குக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி பூஜை வரப்போதில்லை. அதுக்காக என்கிட்ட இருக்கிற பொருள், நான் இனி என்ன பொருள் வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரலட்சுமி விரதம் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரை பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பொருள் நான் வாங்கிட்டே இருப்பேன். அதாவது இந்த வரலட்சுமி பூஜை இருக்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக செய்யணும், ஏதாவது ஒன்று புதுசாக வாங்கணும், நல்ல மன நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் ஒவ்வொரு வருஷம் ஒன்று வாங்குவேன். அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கினது போன வருஷம் வாங்கினது இந்த அம்மனோட சிலை அப்படியே ரெடிமேடாக இருந்ததை நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இது வாங்கி நான் வச்சுருக்கும்போது நான் கலசமும் வச்சு சாரீ கட்டியும் வைப்பேன், இதையும் வைப்பேன். இந்த சிலை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேயே நமக்கு கண்மலர், தாலி, இந்த மாதிரி பொட்டு, இந்த அலங்காரம் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நான் புதுசாக வாங்கினது இந்த கிரீடத்தோடு நமக்கு அம்மனோட ஃபேஸ் வந்துடும். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடைகளில் வாங்கும்போது அதோட ரேட் 500 600 ரேஞ்ச் இருந்தது. நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஒரு 265 தான் இந்த ரேஞ்ச் வந்திருந்தது. இந்த ஃபேஸு நான் வைக்கிற இந்த சிலைக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். சின்னதாக தான் நான் வைப்பேன். ரொம்ப பெருசாலாம் நிற்கிற மாதிரி நான் சாமி வைக்க மாட்டேன். சாமி உட்காந்துருக்க மாதிரி தான் நான் வைப்பேன். அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற பொருள்லாம் காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த ஜெர்மன் சில்வர் இந்த பூஜை செட்டு நான் வச்சுருக்கேன். இதில் சும்மா நம்ம எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அதாவது சும்மா அலங்காரத்துக்காக வச்சுக்கலாம். நம்ம அது பிரசாதம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். எதுவுமே கடையில் போய் வாங்கலை. கடையில் போய் பார்த்தும் நான் கம்பேர் பண்ணி தான் அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேலே இந்த தாம்பூலம் வைக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற இந்த டெக்கரேஷன் பண்ண இந்த பிளேட் அப்படியே 4 செட்டு வந்தது. இது ஆன்லைனில் வாங்கினேன். நம்ம வர மகாலட்சுமிகளுக்கு எல்லாத்துக்குமே தாம்பூலம் பை கொடுக்கும்போது இதில் வச்சியும் கொடுக்கலாம். அம்மனுக்கு பூ அலங்காரம், பழம் இதெல்லாம் வைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேலு இந்த கம்பி, இந்த மெட்டல் கம்பி எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த மெட்டல் கம்பி நம்ம வெறும் கலசம் அலங்காரம் மட்டும் பண்ணுறவங்க, சும்மா தேங்காய் வச்சு பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படி தேங்காய் குடுவையில் நம்ம சொருகி வச்சுட்டு இது பக்கம் நம்ம பூ சொருவிக்கலாம். அதே மாதிரி மாலையும் போட்டுக்கலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெட்டல் கம்பி. அதுக்கப்புறம் அம்மனோட ஃபேஸ் நான் அந்த சிலைக்கு தகுந்த மாதிரி ஃபேஸும் வச்சுருப்பேன். நம்ம கலசத்தில் நம்மளாக செய்கிற இதுக்காகவும் நான் இந்த ஃபேஸ் வச்சுருப்பேன். இது மாதிரி 3 ஐட்டம் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் அப்படியே மாற்றிக்குவேன். நம்ம ஒவ்வொரு வருஷம் செய்யும்போது சிறப்பாக, அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக நம்ம வெள்ளியில் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அம்மனோட ஃபேஸு அது நடக்குதான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பூஜைக்கும் நம்ம மேற்கொண்டு ஏதாவது வாங்கணுன்னு தான் ஒரு விருப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அம்மனும் நமக்கு வழி கொடுப்பாங்கங்கிறத நம்புகிறோம். அதுக்கப்புறம் அம்மனுக்கு தேவையான இந்த நெக்லஸ் செட் எல்லாமே அவங்களுக்குன்னு தனியாக வச்சுருக்கோம். இந்த தாலி, அவங்கள அலங்காரம் பண்ணுறதுக்காக இந்த காதுக்கு கூட தோடு இருக்கும். நமக்கு அப்படியே ஸ்டிக்கரை டபுள் சைட் டேப் போட்டு அப்படியே ஒட்டி நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ அம்சமாக இருக்குங்க. நம்ம செய்யும்போது நமக்கு அப்படியே ஒரு மன நிறைவாக இருக்கும். நான் இதோட இந்த வருஷத்தோட 8வது வருஷம் நான் செய்கிறேன். நானும் இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்து தான் ஒவ்வொரு வருஷமும் நான் செஞ்சிட்ருக்கேன். புதுசாக செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு வருஷமும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அது உடனே நமக்கு மனசு தோணவே தோணாது. அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் தனியாக எடுத்து நம்ம எப்பயுமே தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமேலு இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க, ஜடை, சரி, இந்த ஜவுரிலேயே அலங்காரம் பண்ணது அம்மனுக்காக வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் தலைக்கு வைக்கிற கிரீடம். இது ஃபைனலாக அது வச்சு பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அதுக்கப்புறமேலு பின்னாடி டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீனில் நம்ம அங்கங்கே தொங்க விடுறதுக்காக இந்த தாமரைப்பூ. அம்மன்னாலே தாமரைப்பூ தானே, இது இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு இந்த டைம் நான் அது புதுசாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மாலையில் நான் ஃபஸ்ட்டு வருஷமே வாங்கியே வச்சுருக்கேன். ஒன்ஸ் வாங்கிட்டால் அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரியல் மாலையும் சேர்த்து போட்டுக்கலாம். அதோட
அம்மனை அலங்கரிச்சுட்டு கடைசியாக வந்து இந்த சீரியல் லைட்டு இதை அப்படியே டெக்கரேட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிரகாசமாக இருப்பாங்க. இதெல்லாம் அம்மனுக்காக நான் வந்து வாங்கின பொருட்கள், ஆல்ரெடி இருந்த பொருட்கள் தான் இதெல்லாமே. அதுக்கப்புறம் இந்த ஆம்புலோ பையில் வைக்கிறதுக்காக விலையில் ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து வெல்வெட்டில் மேலே வந்து வெல்வெட் சுற்றி இருக்கும் இந்த கண்ணாடி விலையில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவும் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் கிடச்சிது. கடையில் போய் பார்த்தா ஒரு டஜன் 100 ரூபா சொல்கிறாங்க. இது மொத்தமே வந்து நான் வந்து 12 செட்டு வாங்கியிருக்கிறேன். 12 செட்டில் வந்து 280 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஒரு விலையில் கூட உடையில, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்குது. வேணுங்கிறவங்க நான் லிங்க் வந்துக்கிட்டே இருக்கும், ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாம்பூலத்துக்கு கொடுக்குறதுக்காக ப்ளவுஸ் பீட்டை வாங்கியிருந்தேன். இது ஒவ்வொன்றும் 70 ரூபா ரேஞ்சில் வந்து சைனிங் கிளாத்தில் கிடச்சிது. இதுவும் நான் ஆன்லைனில் வாங்கினது தான். ஒரு சிலது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இனி நான் வாங்க போகிறது என்னென்னா, கிஃப்ட் ஐட்டத்தில் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு தட்டோ ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அதை நான் வாங்கணும். அதுக்கப்புறமேல் மஞ்சள் குங்குமம் பூவு இதுதான் அப்போதைக்கு நான் வாங்குறது. அதுக்கப்புறம் அம்மனுக்காக பழங்கள் இதெல்லாம் வாங்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வாட்சிங்.